அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை மே 31 வால்ட் விட்மன் அமெரிக்க புரட்சி கவிஞர், ரெவல்யூஷன் போயட் ஆஃப் அமெரிக்கா வால்ட் விட்மன். இவர் சாயலில் தான் புரட்சி கவிதையை எழுதினார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒருத்தரை சொல்லுவாங்க. அவர் பேர் இல்லாமல் எந்த பாட புத்தகமும் இருக்காது. ரைட். அமெரிக்க புது கவிதையின் முன்னோடியும் அடிமை வியாபாரத்தை எதிர்த்தவருமான வால்ட் விட்மன் பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலம் ஹண்டிங்டனில் 1819 பிறக்கிறார். 12 வயது வரை புரூக்ளினில் வசித்தார். நம்ம முந்தானத்தை பார்த்தோமே, அந்த ஜான் எஃப் கென்னடி அவர் ஊர்லேயே, அவர் வாழ்ந்த ஊரில் இவரும் வசிச்சிருக்கிறார். அதாவது இவர் வாழ்ந்த ஊரில் அவரும் வசிச்சிருக்கிறார். ஜான் கென்னடி இவருக்கு பின்னாடி வர்றவர். இவர் 1819, அவர் 1917. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்குது, வேறுபாடு இருக்குது. 12 வயது வரை வசித்திருக்கிறார். குடும்பம் வறுமையில் வாடியதால் படிப்பை நிறுத்திவிட்டு அச்சகத்தில் பணிபுரிந்தார். புத்தகம் படிப்பதிலும் கவிதை எழுதுவதிலும் ஆர்வம் பிறந்தது. பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டார். நாளிதழ்களில் கட்டுரை எழுதினார். பத்திரிகைகளில் தொகுப்பு ஆசிரியராக பணியாற்றினார். 17வது வயதில் பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்தார். 27 வயதில் புரூக்ளின் நாளிதழின் ஆசிரியரானார். புரட்சிகரமான கவிதைகளை படைத்தார். இவரது படைப்புகள் தனித்துவமிக்கவை. கவிதைகளில் இலைமறை காய்மறை என்று இல்லாமல் அனைத்து விஷயங்களையும் வெளிப்படையாக கூறியதால் ஆரம்பத்தில் இவரது படைப்புகள் பலராலும் ஆபாசம் என்று ஒதுக்கப்பட்டன. இவரது ஐ சிங் தி பாடி எலக்ட்ரிக் மற்றும் சாங் ஆஃப் மைசெல்ஃப் ஆகிய 2 கவிதை நூல்களும் மனித உடல் நலம், பாலுறவு ஆகியவற்றை பற்றி விவரிக்கிறது. எமர்சன் போன்ற கவிஞர்கள் இவரது கவிதைகளை வெகுவாக பாராட்டியிருக்கிறாங்க. இவரது கவிதைகள் அனைத்தும் இலக்கணங்களுக்கு அப்பாற்பட்டு வசன நடைகளாக எழுதப்பட்டவை. அதனால் வசன நடை கவிதையின் தந்தை என்று போற்றப்பட்டார் உலகளவில். முதலில் 12 பாடல்களுடன் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் புத்தகத்தின் முதற் பதிப்பை 1855 வெளியிட்டார். அதையே பலமுறை திருத்தியும் சேர்த்தும் பின்னாளில் 300 கவிதைகளுடன் விரிவாக வெளியிட்டார். ஆரம்பத்தில் இது அந்த அளவு வரவேற்பு இல்லை. 1882 மறுபதிப்பு செய்யப்பட்ட போது மாபெரும் வெற்றி பெற்றது. பிராங்க்லின் இவான்ஸ் என்ற நாவல் மற்றும் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். 1848 நியூயார்க்கில் இருந்து நியூ ஆர்லியன்ஸ் செல்கிறார். அடிமைகள் நடுத்தருவில் ஏலவிடப்படும் இழிவான வாணிபத்தையும் அடிமைகளுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும் கண்டு மனவேதனை அடைந்தார். அடிமைகளை ஏலமெல்லாம் விடுறாங்க, ஆக்ஷன். சொந்தமாக ஃப்ரீ சாயில், அதாவது சுதந்திர பூமி என்ற பத்திரிகையை தொடங்கினார். கருப்பின மக்களை அடிமைத்தலையிலிருந்து விடுவிக்க ஆப்ரஹாம் லிங்கன் எடுத்த நடவடிக்கையை தொடர்ந்து அமெரிக்க உள்நாட்டு போர் தொடங்கியது. அரசின் ஐக்கிய படைக்கும் கூட்டு மாநிலங்கள் என்ற கன்ஃபெடரேஷன் படைகளுக்கும் இடையே போர் மூண்டது. விட்மன், இந்த வால்ட் விட்மன் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம்ல, அவர் ஐக்கிய படைகளுடன் இணைந்து போர் புரிந்தார். போருக்கு பிறகு காயமடைந்த சுமார் 1,00,000 பேர் சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களுக்கு விட்மன் தொண்டு புரிந்தார். போர் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. இதிலிருந்து 5ஆம் நாளில் ஆப்ரஹாம் லிங்கன் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். மனவேதனையில் விட்மன் எழுதிய ஓ கேப்டன் மை கேப்டன் என்ற இரங்கற்பா படிப்போரை உணர்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. 19ஆம் நூற்றாண்டில் கவிதை படைத்த இவருக்கு 20ஆம் நூற்றாண்டில் தான் புகழும் பெருமையும் கிடைத்தது. அமெரிக்க புதுக்கவிஞர், புரட்சி கவிஞராக போற்றப்படும் வால்ட் விட்மன் 73 வயசு 1892 மறைந்து போகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. அமெரிக்க புரட்சி கவிஞர் வால்ட் விட்மன் அமெரிக்காவில் பிறந்தவர். அமெரிக்க நியூயார்க் மாநிலம் ஹண்டிங்டனில் 1819 பிறந்தவர். 1882 அதாவது முதலில் 12 பாடல்களுடன் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்ற புத்தகத்தை 1855 வெளியிடுறார்.
அதுக்கடுத்து 1882 மறுபதிப்பு செய்யப்பட்டது, மாபெரும் வெற்றி பெற்றது இவரோட இந்த நூல். நன்றி, வணக்கம்.